السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يهدي الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وهو معكم أينما كنتم. صدق رسول الكريم. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் தாலா நம்மளையும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் தாலா முஸ்லீமாகவும் முஸ்லீமாகவும் ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தாலா ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் தாலாவுடைய இறைநேசருடைய கரத்தை பிடிக்க பாக்கியத்தை தந்தானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இறைநேசர்களுடைய சொல் நாள் ஒரு நபர் எவ்வாறெல்லாம் மாறுகிறார் என்று பார்த்தால், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சொன்னால் கடைசி காலம் வரை அவர் அல்லாஹ்வுடைய இறைநேசராகவும் எதெல்லாம் அடைய முடியாது என்றால் அதுவே அவர்களை மாற்றக்கூடிய நேசராக தான் இறைநேசர்கள் இருக்கிறார்கள். இறைநேசர்கள் நினைத்தால் ஒரு மூதேவி ஒரு சீதேவியாகவும் ஆக்க முடியும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கொடுக்க முடியும். எவ்வாறு இது நடக்குது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்கும் காலமெல்லாம் சொல்லும் காலமெல்லாம் இந்த உலகத்தில் கியாமத் நாள் வராது என்று சொன்னார்கள். இப்படியும் அர்த்தம் வைக்கலாம், இன்னொரு வகையாகவும் அர்த்தம் வைக்கலாம். இந்த உலகத்தில் இறைநேசர்கள் இருக்கும் காலமெல்லாம் கியாமத் நாள் எவ்விதமும் வராது என்று அதுக்கு ஒரு அவ்வாறு சொல்லலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சொற்களை சதா சொல்லக்கூடிய காலம் இது யார் என்றால் இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கிறார்கள் நண்பர்களே. ஒரு முறை இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அவர்கள் யார் பல்கிஸ் நாட்டுடைய அரசராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு முறை கப்பல் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முராகாபாலே முசாதிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கப்பலில் 3 நபர்கள் இருக்கிறார்கள். அந்த 3 நபர்கள் இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அவர்களுடைய முடிகளை பிடித்து அவர்களை கேலி செஞ்சும் தொல்லை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அவர்கள் கோபப்படவில்லை. ஆனால் அந்த வலிகள் காரணமாக அவர்கள் கண்ணீரில் தண்ணீர் வந்துவிட்டது. அப்போது இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நினைத்திருந்தால் அது 3 பேரையும் சபிச்சிருக்கலாம், இவர்கள் நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர் கையேந்து, ரப்பே இவர்களை உன்னுடைய இறைநேசராக அவர் ஆக்கிடுவாயாக என்று இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார். இது அல்லாஹ்விட்ட துஆ செய்தார்கள். அந்த 3 நபர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்த பிறகு இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அவர்கள் அந்தஸ்தை பார்த்து மிக திகைத்து நின்று, எஜமானனே உங்களுடைய முடியே நான் பிடித்து இழுத்தேன், எஜமானே எங்களை மன்னிச்சு விடுங்க என்று அந்த 3 நபர்கள் சொல்லி சொன்னார்கள் நண்பர்களே. கடைசி அவர்கள் அதை சொல்லின் காரணமாக கடைசி காலம் வரை அவர்கள் இறைநேசராக மாறிய வந்திருந்தார்கள். இறைநேசர்களுடைய சொல்களை மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.